கர்த்தருடைய பசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல காலை நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு புதிய நாளை இந்த காலவெளியில் கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்துவோம். இந்த நாளின் காலவேளையிலையும் தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 2வது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. தேவன் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படியாக தூதர்களை அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைத்துவிட்டு தேவன் ஆபிரகாம் இருக்கிற இடத்திலே அங்கே நிற்கிறார். ஆபிரகாமும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன காரியம்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? காரணம், அவன் பலத்த ஜாதியாக, அவன் நிமித்தம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால நான் செய்ய போகிற காரியத்தை அவனுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்கிறார். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு செய்ய போகிறத அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவன் என்ன செய்வானா, அவன் பிள்ளைகளுக்கும் அவன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேலே எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து கர்த்தர் இப்படி நம்புவாரா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வழியை காத்து நடப்பீங்கன்னு சொல்லி மற்ற உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லுவேங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து நம்புவாரா? ஆமென். கர்த்தர் நம்புவாரா? யோசித்து பாருங்க. நிச்சயமாக நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய வீட்டாருக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம சொல்லி கொடுக்கலைன்னா நம்ம சந்ததிகள் நீதியை நியாயத்தை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவார்கள். ஆண்டவர் இதை ஆபிரகாமிட்ட நம்புகிறார். அவன் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நம்பிக்கை ஆபிரகாம் மேல் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆம், இந்த காலவெளியிலேயும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை குறித்து கர்த்தர் அப்படி நம்பட்டுமே. ஸ்தோத்திரம். இந்த மகன் இந்த மகள் ஸ்தோத்திரம் தன்னுடைய சந்ததிகளுக்கு தன் வீட்டாருக்கு என்னை குறித்து, என்னுடைய நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கட்டளை இடுவான் அப்படின்னு நம்பட்டுமே. அப்படி நம்பினார்னா அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஸ்தோத்திரம். இப்போ அப்படி நம்பிட்டு ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன காரியம்? சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் அழிக்க போகிற காரியத்தை குறித்து ஆபிரகாம்கிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை. கர்த்தர் தீர்மானம் பண்ணிவிட்டு அதை செஞ்சிட வேண்டியதான். ஏன் ஆபிரகாம்கிட்ட சொன்னார்? ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஆபிரகாம்கிட்ட சொன்னான்னா ஆபிரகாம் என்னிடத்தில் தன் சகோதரனுக்காக பரிந்து பேசுவான், ஜெபிப்பான் என்பதை கர்த்தர் அறிந்ததுனால தான் சொன்னார். இன்றைக்கும் நம்மிடத்தில் சில காரியத்தை கர்த்தர் ஏன் சொல்கிறாரு? நம்ம அதற்காக ஜெபிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுகிறார். தேசத்தை குறித்து, ஜனங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து சில காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்னா அதை குறித்து நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம் என்று நம்பி தான் நம்மகிட்ட சொல்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்த்தது நடந்தது. சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் தேவனிடத்தில் டைரக்டாக லோத்துவுக்காக ஜெபிக்கலை. அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள்லேருந்து ஆரம்பிக்கிறான். கடைசியில் 10 நீதிமான்கள் பட்டணத்திலிருந்து அந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படி கேட்குறான். அவனுடைய உள்ளான ஆசை என்ன? ஸ்தோத்திரம். என் சகோதரன் அந்த பட்டணத்தில் இருக்கிறான், அவன் நிமித்தம் அந்த பட்டணம் காக்கப்படணும், அழிக்கப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய பாரம் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் ஆபிரகாமோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்.
இல்லைப்பா, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் 10 நீதிமான்கள் கூட அங்கே இல்லைன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அதற்கு பிறகு பேசலைங்க. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபிக்கிறவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை ஒரு பட்டணத்தில் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு தெருவில் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தெருவிலே அந்த பட்டணத்தில் இருக்கிற அவன் மாத்திரம் விசுவாசியாக இருக்கக்கூடாது. அவன் அந்த தெருவிலே, அந்த கிராமத்திலே, அந்த பட்டணத்திலே குறைந்தபட்சம் ஒரு 10 பேரையாவது இயேசுவுக்குள் நடத்திவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இருக்கிற பகுதி தேவனால் காக்கப்பட முடியும். இல்லை என்றால் அவன் காக்கப்படலாம், அந்த நீதிமான் காக்கப்படலாம். ஆனால் அவன் வசிக்கிற பட்டணம், அவன் வசிக்கிற கிராமம், அவன் வசிக்கிற தெரு அழிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆபிரகாம் லோத்து விட்ட என்ன எதிர்பார்த்தான்? சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போயிருந்தாலும் அங்கே போய் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு 10 பேரையாவது இயேசுவுக்குள்ளே அவன் நடத்தியிருப்பான்னு நினச்சான். ஆனால் ஆபிரகாமுடைய அந்த எதிர்பார்ப்பு தோய்த்து போயிட்டு விட்டது, தோல்வி அடைஞ்சிட்டு. இன்றும் காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு தோல்வியில் முடிந்திருக்கிறதா, வெற்றி அடைந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிற்று? எத்தனை வருஷமாக இந்த கிராமத்தில் இருக்கிறீர்கள், அந்த தெருவில் இருக்கிறீர்கள்? உங்கள் நிமித்தம் எத்தனை பேர் அந்த தெருவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். 25 வருடம் நான் இந்த கிராமத்தில் வசிக்கிறேன், இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். சரிதான், இந்த வீட்டில் நீங்கள் 25 வருஷம் ஆளலாம். எத்தனை பேர் உங்கள் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அதை பொறுத்து தான் அந்த பகுதியின் ரட்சிப்பும் ஆசீர்வாதம் காத்திருக்கும். ஆகவே இந்த காலங்களில் சிந்தியுங்கள். ஆபிரகாம் இடத்தில் இருந்த பாரம் இன்றைக்கும் நமக்குள்ள இந்த பாரம் இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசப்பா நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நாம் இயேசுவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறோமா? யோசித்து பாருங்கள். அப்படி நல்ல ரிசல்ட் நம்ம கொடுக்கலைன்னா ஒருவேளை நம்ம காப்பாற்றப்படலாம், ஆனால் ஜெபிக்கிற இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் காத்திருக்கும். ஆகவே இந்த காலவெளியிலே நல்ல சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை நோக்கி இருக்கட்டும். பரிந்து பேசுகிறவர்களாய் இருங்கள், ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள், ஜெபிக்கிறவனுக்கு நல்ல பதில் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். மாத்திரமல்லாமல் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் வீட்டாருக்கும் நீதியை நியாயத்தை குறித்து எடுத்துச் சொல்லுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவெளியை தந்த நல்ல சிந்தைக்காக நன்றி. இந்த காலையில் நாங்கள் தியானித்த சிந்தையின்படி எங்கள் வாழ்க்கை அமைக்கப்பட கர்த்தர் கிருபை தார். வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.